ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்று நான் மாடல் ஆகிட்டு வந்து பாம்பே சென்ட்ரு சக்காலாக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா? அங்கே எனக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் முடி வந்து இதே மாதிரி ரன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஷாம்பு நாங்கள் சொல்கிற ஷாம்பு தான் போடணும். என்கிட்ட பணம்லாம் வாங்கலை, நானும் பணம் கொடுக்கல, மாடலாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆனால் ரொம்ப நேற்று என் முடி பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு துணியில் கை வைக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ தலை லேசாக இருக்குது. இப்படி வந்துட்டு தான் இருக்க முடியும். இல்லைன்னா பின்ன அவங்க சொல்கிறாங்க அதுக்கு வந்து கண்டிஷ்னர் இது தான் போடணும். பின்ன ப்ளஸ் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து ஆள் கிடைக்காம மாடலுக்கு இப்படி யாராவது கூப்பிடுவாங்க. எனக்கு என் பையன் பழக்கத்தில் வந்து அடிக்கடி ஃபோன் வரும், நானும் போவேன். நமக்கு ஃப்ரீலியே 4-5 நான் நேற்று அவங்க எனக்கு செஞ்ச வேலை குறைஞ்சதுக்கு 4-5 செஞ்சுருப்பாங்க. நம்மளோட பணம்லாம் வாங்கலை. அவங்களுக்கு மாடல் கிடைக்காத பட்சத்தில் என்ன மாதிரி கேனச்சிருக்கே கூப்பிடுவாங்க, நானும் போவேன். சரிங்களா? அவங்க பின்ன கேட்டாங்க, நீங்கள் ஆண்டி எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க? நான் கையில் கிடைக்கிற ₹1 கிளினிக்ஸ் ப்ளஸ் போடுவேன், ஹெட் அண்ட் ஷோல்டர் போடுவேன், எதுவும் போடுவேன். அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் போடக்கூடாது, இந்த ஷாம்பு போடுங்க, உங்கள் முடி அழகாக இருக்கும், பார்க்க ஷைனிங்காக இருக்கும். அவங்க சொல்கிற ஷாம்பு கிட்டத்தட்ட ₹2500, ₹3000, கண்டிஷ்னர் கூட சேர்ந்து 4500 சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கூட்டிங்க தான் வந்தேன், நல்லா எனக்கு யூஸ் பண்ணது வந்து இல்லை ஆண்டி, இது செஞ்சு பண்ண உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்குது, டல்லாக இருந்த ஃபேஸ் இது ஆகிட்டு ஒரு பெண்களுக்கு முடி தான் அழகுன்னு சொல்கிறாங்க. அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பின்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது பண்ண பின்னாடி இந்த முடியை இந்த காது பின்னாடி ஒதுக்கக்கூடாதான், இப்படி போட்டு சுருக்கி கட்டி இப்படி போட்டு கொண்டையை கட்டி இப்படிலாம் கிளிப்லாம் குத்தக்கூடாதான், இப்படிலாம் குத்தா முடி அழகு போயிருமா, இப்படி விரிச்சே விடணுமா, விரித்து விட்டுட்டு இப்படி எடுத்து போட்டுக்கணுமா ஸ்டைலாக, பின்ன இல்லைன்னா இப்படி போட்டுட்டு இந்த பக்கம் இப்படி முடி போட்டு குத்த முடி எடுத்து இப்படி விட்டுக்கணுமா. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் அதெல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு சரியாகும், நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கல, நான் பார்க்குற வேலைக்கு கையெல்லாம் அழுக்காகவும் ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காகவும் நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அவங்க இருந்தால் அவங்க செஞ்சது உங்களுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் நாங்கள் செலவு பண்ணி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்ச அடிக்கடி வாங்கன்னு, எனக்கு முடிஞ்ச அடிக்கடி போகிறதுக்கு பிரச்சனை, ஒரு நாள் கடைக்கு வர முடியாமல் போயிடுது. பின்ன நான் ப்ளஸ் அங்கே சக்காலா பாம்பே சென்ட்ரு பைக்கெல்லாம் அங்கெல்லாம் போகும்போது எனக்கு ₹200-300 செலவாகிடுது. அதுக்காக மட்டும் துட்டாத்தா ட்ரெயினில் வரேன், துட்டாத்தா காரில் வந்து திரும்ப முடியாது, தப்பு. இருந்தாலும் எனக்கு லாஸ்ட் டைம் பண்ண ட்ரீட்மெண்ட் வந்து என்னோட முடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அது பாதி சரியாச்சு. என்னை நேற்று இந்த ஸ்கல்ப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, எனக்கு சும்மா முடிக்க எனக்கு குறைச்சிடல, முடி நல்லா வளரும். அவங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதை திருப்பி வந்து கொண்டே கட்டியாச்சு. இது எப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை புரிய வைக்கிறேன். நேற்று தான் கமெண்ட் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் செலவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துறீங்க. அம்மா தாயே, நான் கஷ்டப்படலை, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் செலவு பண்ணி ₹1 பேக்கெட் ஷாம்பு அது மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். இந்தியாவது கண்டிஷ்னர்லாம் பிள்ளைங்க வாங்கி வைப்பாங்க, இது போட்டுப்போ, கண்டிஷ்னரும் கிடையாது. இப்போது நான் வந்து ஒரு சலூனில் வேலை வேணும் அவங்க சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க மாடல் கூப்பிட்டு வாங்கன்னு. எதுக்கு கூப்பிட்டு வர சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு மாடல் கொடுத்து அவங்க ஹேரில் எதுவும் பிரச்சனை ஆகுது. பம்பாயில் உசுரெல்லாம் விட்டுருவாங்க, ஆனால் அந்த மசுரை விட மாட்டாங்க போல், அவ்வளோ எல்லாருக்கும் பிடிக்கும். அது எல்லா பக்கமும் உள்ளது தான் வச்சுக்கோங்களேன். அதனால் எனக்கு இப்போ வேலை வேணும், எனக்கு இது தெரியுதுன்னு டம்மிலாம் பண்ணக்கூடாது, ஒரிஜினல் மனுஷங்களை வச்சு அதை அழகுபடுத்தணுமா. அதை மாதிரி ஒருத்தவங்களுக்கு தேவைப்பட்டது எனக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ உங்களுக்கு இதை பற்றி என்னென்ன அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, நம்ம முடிய வச்சு விளையாடுறாங்க, ஆனால் அது பாதிப்பு ஒன்றும் இல்லை. நல்ல ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல பொருள் தான் யூஸ் பண்ணுறாங்க, அது பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் திருப்பி சொல்லிக்கிறேன், நான் ₹1 கூட அந்த சலூனில் செலவு பண்ணலை. எனக்கு போயிட்டு வர்றதுக்கு ₹150 தான் செலவாச்சு. அதனால் என்னோடய கூந்தல் இவ்வளோ அழகாக ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அவங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, எப்போ முடியுமோ கண்டிப்பாக வாங்க, அவங்களுக்கு எப்போ வந்து இப்படி மாடல் வேணால் கால் பண்ணுவாங்க, நானும் போயிடுவேன், இல்லைன்னா யாரும் என்ன கூப்பிட்டு போவாங்க. இதுதான் இந்த சலூனோட அப்டேட். சிலவங்க வந்து ரொம்ப தாங்க வேண்டியதாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நான் காரில் தான் வருவேன், பைக்கில் வரமாட்டேன், ட்ரெயினில் வரமாட்டேன். நான் போய் எனக்கே அவங்க இந்த 15 நாளில் ₹6,000-7,000 எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை படிக்க போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட செலவு, சரிங்களா. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடச்சிரும், கை நிறைய சம்பாதிப்பாங்க. இதுதான் என்னோடய அப்டேட். நான் ₹1 செலவு பண்ணலை. நீங்கள் கமெண்டில் கேட்டீங்க, சிலவங்க அம்மா பேபி கியூட்டி ஸ்வீட்டிலாம் போட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அது ஒருத்தவங்க ரொம்ப அதட்டி கேட்டிருந்தாங்க, எதுக்கு உங்கள் முடியை வெட்டினீங்க அப்படின்னு. எங்களுக்கு வளர மாட்டுக்கு நாங்கள் தவமாக முடியை வெட்டினீங்கன்னு. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வந்து முடி வந்து வளர்ந்துருது.
இப்போது 1.5 மாதத்துக்கு முன்னே எங்கள் பையன் விளையாட வந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எனக்கு இது வரைக்கும் முடி இருந்தது, இந்த இது வரைக்கும். பின்ன அவர் கட் பண்ணார். பின்ன ஃபஸ்ட் நாள் வந்து அங்கே அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங்க்கு போன போது அந்த பொண்ணு இவ்வளோ வெட்டினான். பின் நேற்று வந்து முடியை ஷார்ட் பண்ணணும், இன்னமும் ஒரு ஃபேஷன் சொன்னாங்களே, கரீனா கபூர் ஹேர் ஸ்டைல் லேயர் கட்டிங்னு. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் ஓசியில் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுதான் இதோட அப்டேட். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு. இது என்ன கேளுங்க, கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் தடவை பார்த்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மனதார அன்போடு முடிக்கிறேன். நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம், நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். அதுக்காக என் வீடியோ பார்க்குறவங்க நல்லா இருக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் அனைவரும் என்கிட்ட கேட்ட கமெண்டோட ரிப்ளை இதில் இருக்குது, பார்த்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம், நீங்களும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம், நல்லா இருக்கலாம். சரிங்களா? பை பை, லவ் யூ, பாய். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.